ஹாய் காய்ஸ், நம்ம இந்த மெமரி வச்சிருக்க அட்டகட்டேட்டில் எபிசோட் 19 தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போயிடலாம். இவ்வளோ சவுண்டாக வரும். நம்ம மிஷன் என்னன்னு எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். பதட்டத்துல எதுவும் யோசிக்காம களத்துல இறங்குறது தானே. நான் கேட்ட கேள்விக்கு நானே பதில் சொல்லட்டுமா? பதட்டத்துல இப்படி இருக்க கூடாது. இந்த ஸ்குவாடோட மிஷனே இந்த சின்ன பையனை உயிரோட வச்சுக்கிறது தான். என்ன ஆனாலும் பரவாயில்ல, இது எப்பவும் மறந்துடாதீங்க. அதனால தான் அமைதியாக போகிறாரு. இந்த குதிரையை ஓட்டிக்கிட்டு நம்ம முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். சொல்றது புரிஞ்சதா? அதுக்கிட்ட மோதனா உயிர் போயிடும் தான். இதுக்கு வாய்ப்பே இல்ல. நாம இங்க இருந்து உதவி பண்ணா அவங்க எல்லாரும் செத்துருவாங்க சார். நீ வந்துகிட்டே இரு, பின்னாடி நடக்கிறத கண்டுக்காத சார். நீ எங்களுடைய வா, குதிரை நம்ம வேகமா ஓட்டல, நம்ம எல்லாரும் செத்துருவோம். ப்ளீஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. லீவை ஸ்குவாடாலே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலனா வேற யார் சார் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க? நீங்களே சொல்லுங்க. இவனால அதை பார்த்துட்டு பொறுக்க முடியாது. அட கடவுளே, அவங்க இறக்கணும்ன்ற அவசியமே இல்ல சார். இது இவனுக்காக எல்லாம் இருக்கிறாங்கன்னா எப்படி ஏற்றுக்கிறது? அவன் ஏற்றுக்க மாட்டான். பாருங்க சார், இன்னும் ஒருத்தவங்க தான் உயிரோட இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆகுறது மட்டும் காப்பாத்துங்க. பின்னாடி நடக்கிறத பார்த்துட்டு எப்படி உங்களால கண்டுக்காம இருக்க முடியுது? அவங்களும் நம்மள மாதிரி ஒரு காம்ரேட்ஸ் தான், புரிஞ்சுக்கோங்க. அவன் நம்ம இவ்வளோ பார்த்துருப்பான். ஆனா அவங்க எதுக்காக சாகணும்? இதுதான் உங்களுடைய பாடா போன பெரிய பிளானா? இது ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? காரணம் எல்லாம் கேட்டுட்டு இருக்காத, சொல்றத மட்டும் செஞ்சுட்டு போ. நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா இல்லனா நீ பேஸ்ட்தா கத்துக்குட்டி. எதை பத்தி கேட்காம நீ ஒரு சோல்ஜர் மாதிரி நடக்க கத்துக்கோ. உணர்ச்சிவசப்படக்கூடாதுன்றாங்க, ஆனால் முடியாதே, கஷ்டம். உதவி இல்லாம நானே இதை பாத்துக்கிறேன். கண்ட்ரோலில் இருப்பியா? இருக்கிற யாருடைய உதவியும் தேவையில்லை. டேய், நானே ஒரு பெரிய படடா. நினச்சி இதுதான் பண்ணுவான்னு. இது வேறையா? நான் உங்களை குறை சொல்ல மாட்டேன். உன் மனசுக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை செய். இப்படி சொன்னா என்னங்க ஐயா அதை ஒன்று செய்யும். இதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. உண்மையை சொல்லணும்னா நீ கெட்டவனே கிடையாது. நீ டைட்டனா மாறுறதுனால நீ மான்ஸ்டர் கிடையாது. நீ மான்ஸ்டரா மாறுறதுனால நல்லதுதான் நடக்குது. எது நல்லது எது கெட்டதுன்னு உன்னால யோசிக்க முடியுமா? நீ கண்ட்ரோலை இழக்க போறியா இல்ல மத்தவங்க கிட்ட ஒப்படைக்க போறியா? ஒருவேளை ரெண்டுமே ஒன்னா இருக்கலாம். இந்த ஒன்றுத்துக்கு தான் பதில் இல்லை. இங்க பாரு யரன், நம்ம வாழ்க்கையில நிறைய கத்துக்கிறதுனால மத்தவங்க ஒப்பீனியனை நம்ம ஏத்துக்க மாட்டோம். அதுதான் வாழ்க்கை. அதே மாதிரி உனக்கு தோன்ற விஷயங்களையும் நீ புறக்கணிக்க கூடாது. இனி நீயே முடிவு எடுத்துக்கோ. உன்னை நீ முதல்ல நம்பு, இல்ல உன்னை காப்பாத்துறதுக்கு உயிரை பணைய வைக்கிற காம்ரேட்ஸை நம்பு. கண்ட்ரோலாக இருப்பானா மாறிக்கோன்ற. எந்த வழி சிறந்ததுன்னு எனக்கு தெரியல. இதுக்கான பதிலும் என்கிட்ட இல்ல. என் மனசுல தோன்றதுபடி நான் செய்யட்டுமா, இல்ல என்னை காப்பாத்துவாங்கன்னு காம்ரேட்ஸ் மேல நம்பிக்கை வைக்கட்டுமா? எப்படி இருந்தாலும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அதனால உன்னோட முடிவை நீயே எடுத்துக்கோ. நீ நினைச்சதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கம்மியா வருத்தப்பட்டீங்கன்னா நல்லதுதான். தப்பு பண்ணால் நீ தான் வருத்தப்படுவ. பண்ணல, நம்பிக்கை இல்லைல்ல. இப்போ கண்ட்ரோலாக இருப்பாங்க. ஒன்று என் முடிவுக்கு வா. உன் முடிவுனா நீ. அவனு 2 கட்டம் தான் இருக்கும். குழப்பம் போட்டு உறுதியாக இருக்கான. உறுதியாக இருந்தால் டக்குன்னு செஞ்சிருக்கணும். இல்லை இல்லை, அப்படியே நிறுத்துறதுக்கு ஒரு வழி இருக்கு. உன்னோட டைட்டன் உருவத்துல உன்னை நிறுத்துறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கோன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு பேக்கப் பிளான் மாதிரி. அதாவது இந்த பிளான் படி உனக்கு வெட்டு காயங்கள் மட்டும்தான் இருக்கும். ப்ராக்டிக்கலா ஒர்க் ஆகுமான்னு தெரியல, ஆனா வெட்ட போறவங்களோட ஸ்கில்லை பொறுத்து தான். மொத்தத்துல நீ டைட்டன் உடம்புக்குள்ள இருக்கும்போது அதோட கழுத்து பகுதியை மட்டும் வெட்ட போறோம். உன் டைட்டன் உருவத்தோட கை கால் பகுதியெல்லாம் வெட்டிடுவோம். ஆனா நீ உயிரோட தான் இருப்ப. சொல்ல போனா பள்ளி மாதிரி உன் கால் கையெல்லாம் முளைச்சு வந்துடும்ல. நான் சொன்னது புரிஞ்சதா? ஒரு நிமிஷம் இருங்க. உண்மையாவே எனக்கு எப்படி பண்ணணும் தெரியாது சார். ஒருவேளை இந்த மாதிரி என் கை கால் இல்லாம போயிடுச்சுன்னா நான் என்ன சார் பண்ணுவேன்? இதுக்காக நீ ரொம்ப தயங்குற மாதிரி தெரியுது. இதுல ரிஸ்க் எடுக்காம எப்படி இருக்க முடியும் சொல்லு? இல்ல சார். அப்போ நீ தயாரா இரு.
நம்ம ஒரே நிலைமையில தான் இருக்கோம். நீ உன் கண்ட்ரோலை இறந்துட்டா எங்களை கொன்றுவ. யோசிச்சு பாரு, எல்லாம் சரியா இருக்கும். எஸ் இந்த பிளான் கண்ட்ரோல் போச்சுன்னா இதுதான் வழின்னு சொல்லியிருக்காங்க. இதை மட்டும் சொல்ல அவனை வெற்ற வேலையை நான் பார்த்துக்கிட்டுமா? இவன் மேல எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் நடத்தக்கூடாது. அதனால நீ வேணாத்தா. கேட்ல இருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் இவன் கண்ட்ரோலை இழக்க வச்சிடாதீங்க. அதை பத்திலாம் கவலைப்படாத, நான் ஏற்கனவே ஒரு பிளான் வச்சிருக்கேன். இவ்வளோ மாதிரி தான் இருக்கு அந்த மூஞ்சி. உன்னை பத்தி உனக்கே தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா போக போக நாம கத்துக்கலாம். புதுசா வெளியே உன்னை போய் கத்துக்கிறதுக்காக மாதிரி ரிஸ்க் இருக்காது. எடுக்கிறது தப்பே இல்ல. இதுல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. இவங்க இல்ல ஸ்குவாட்ல. நீ அங்க கீழ தயாரா இருக்கியா? ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுனா நான் ஃபயர் சிக்னலை ஷூட் பண்ணுவேன். அதுக்கு அப்புறம் நடக்கிற எல்லாத்தையும் நீ தான் கவனிச்சுக்கணும். நீங்க தயாரா ஆரம்பிக்கலாம் கமாண்டோ. இந்த பையன் கண்ட்ரோலை இழந்துட்டானா இவன் டயர்ட் ஆகுற வரைக்கும் அந்த கிணறு பாத்துக்கோ. இல்லனா ஏற்கனவே ரிகர்சல் பார்த்துருக்காங்க. ஆல்ரைட். ட்ராஸ்ட் சிட்டில மாறினதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. இந்த வாட்டி கண்டிப்பா நான் என்ன கட்டுப்படுத்தியே தீருவேன். இதுல தான் தெரியும் அவன் கண்ட்ரோலா இருந்திருக்கானா. என்ன கொல்றதுக்கான அதிகாரம் லீவை ஸ்குவாட் கிட்ட இருக்கு. திடீர்னு வர போகிறோம். ஒன்றும் ஆடியா. ஒண்ணுமே நடக்கல. ஒருவேளை அந்த பையன் சிக்னலை மிஸ் பண்ணிட்டானா? ஒருவேளை நம்ம நினைச்ச மாதிரி டைட்டன் உருவத்துக்கு மாறுவான் நம்ம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் போல. அவன் எப்படி திடீர்னு தானே வருவான். போது வெளியே வா, இதோட முடிச்சுக்கலாம். கீழே ஏதாவது பிரச்சனையா? மாறவே இல்லை. மாற முடியும்னு எனக்கு தோணல. ஓஹோ, அதுக்குதான் லிவை பத்தி சொல்லிட்டு இருக்காரா? அப்படின்னா உன் கையில பட்ட காயம் இன்ன வரைக்கும் ஆறனை கிட்ட சொல்றியா? ஹீலிங் ஆகல. ஆமா சார். தப்பா எடுத்துக்காத. நீ இந்த உருவத்துல இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. உன்னால டைட்டனா மாற முடியலனா மரியா சேவத்துக்காக போட்ட பிளான் எல்லாம் வேஸ்டா போயிடும். இது என்னடா புது ட்விஸ்ட்? இது அட்வைஸ் இல்ல, என்னோட ஆர்டர். எஸ் சார். அடடா, இத பத்தி எல்லாம் அப்படி கவலைப்படாத. இருக்கிற இப்ப கை கடிக்க போன. என்னவோ எனக்கு தெரியல. ட்ரை பண்ணலான்னு பார்த்துருப்பான் போல. நாங்க நினைச்சதை விட நீ ஒரு மனுஷன் தானே. நீ எங்களுக்கு கத்து கொடுத்துட்ட. நீ வேணா இப்படி எடுத்துக்கோ. ஃபீல்ட் இல்லாம நல்ல வேலையா இங்க நீ கண்டுபிடிச்சல. மறுபடியும் பிளான் மாத்தணுமோ? நீ சொல்றது சரிதான். இந்த மிஷன் ரொம்ப முக்கியன்றதுனால எல்லாத்தையும் தான் பாப்பாங்க. ஒருவேளை ஆபத்தான சுச்சுவேஷன்ல தான் வருமோ? எப்படி இவங்களாலே இந்த நிலைமையில பொறுமையா இருக்க முடியுது? இல்லைன்னா என்னால டைட்டனா மாற முடியலன்றதுனால இவங்க அமைதியா இருக்காங்களா? இந்த எமோஷன்ஸ் வந்தால் தான் வருமோ? அப்படிதான் தோணுது. பயங்கரமா எமோஷன் ஆகணும் போல. எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? எஸ் சார். இப்ப மாறுறாயா? என்னடா இது பார்க்க டைட்டன் ஸ்டீம் மாதிரி இருக்கு. இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? வந்திருக்கு. அடச்சே, இப்பதான் மாறணுமா? ஐடியா இருங்க. கண்ட நேரத்துக்கு மாறுது. கரக்கா புறக்கா நடக்குது. இந்த சூழ்நிலை கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியுது. அதனால எல்லாரும் அமைதியா இருங்க. ஐயா மாறவே இல்லையே, கை மட்டும் தான் மாட்டிக்குது. கொலவெறி தெரியுது. இது என்ன கணக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாம் மாறிச்சா? கடவுளே, நான் நினைச்சதாவே இருக்கட்டும். நான் நினைச்சதாவே இருக்கட்டும். இவ இருக்காளே எங்க? இங்க ஓடுறது அப்படிதான் இருக்கு. ஃபிளாஷ்பேக்கா? ஏரன், உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ப்ளீஸ். உன்னை டைட்டனா மாற சொல்லி யாராவது பர்மிஷன் கொடுத்தாங்களா? ஏய் அவனுக்கே தெரியாம. அமைதியா இருங்கன்னு அவன் சொன்னேன். கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுறேன். உனக்கு என்னாச்சு? விட்டு தள்ளுங்க. அவன் அப்புறமா அதுக்கு விளக்கம் சொல்லிக்கட்டும். முதல்ல விஷயத்துக்கு வருவோம். நீ ஆபத்தானவன் இல்லன்னு எங்களுக்கு நிரூபி. நீ சொல்ற பதில தான் உன் உயிர் இருக்கு. நிரூபிச்சு காட்டு, இல்லனா கொன்றுவோம். நீ எப்படி ஐயா எங்களுக்கே ஒண்ணும் புரியல. என்னதான் உன் கை அசைஞ்சா கூட உன்னை வெட்டிடுவேன். இதுதான் உனக்கு முதல்ல கடைசியா கொடுக்கிற வார்னிங். சொடக்கு போடுறதுக்குள்ள உன் கதையை முடிச்சிருவ. சொல்றது புரியுதா தம்பி? ஓருவா, எத்தனை வாட்டி உங்ககிட்ட நான் சொல்றது? நீங்க அங்க தள்ளி நில்லுங்க. நீங்க பக்கத்துல இருக்க
இல்ல முதல்ல நீங்க தள்ளி போறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன அவர் பேச்சுல கேட்க மாட்டேன்றீங்க? சொல்றத மட்டும் செய். ஏரன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. எனக்காக இல்லாம எதுவும் பண்ணாத. நீ ஆபத்தானவ இல்லன்னு ப்ரூவ் பண்ணு. உண்மையை சொல்லு ஏரன். நாங்க கண்டிப்பா உன்னை கொன்றுவோம். மரியாதையா உண்மையை சொல்லு. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க உண்மையை சொல்லு. நான் பேச சொல்ல கேக்குறாங்க இல்லையா? உண்மையை சொல்லு. வாயை மூடுங்கடா. அப்பா நோய் நோயின்னு கேட்குறானுங்களா? ஒரு ஆமோ அந்த இது ஓடு மட்டும் வந்து கையை தொடணும், எனக்கு கையை தொடணும். நீ என் செல்லல, என்னை இந்த கையை தொட விடு, என்னை ஒரு தடவை தொட விடு, please. இது நல்ல ஐடியாவா இருக்கு. இந்த பைத்தியம் பார்த்தா எவ்வளோ இருக்கு. நான் இதை தொட்டுட்டேன். அதோட தோல் இல்லாததுனால தொட்டு பார்த்தாலே ரொம்ப சூடா இருக்கு. சயின்ஸோட வரலாறுல இந்த நாளை கொண்டாடணும். இது என்ன குழப்பமே தெரியல. உன்னோட உடம்பு இப்ப சூடா இல்லையா? நீ இப்ப எப்படி இருக்க? இது எப்படி உன் கையோட கனெக்ட் ஆயிருக்கு? இதை கண்டிப்பா இவன் அப்பா இதை வேற மாதிரி பார்க்குறான். சரி, கண்டிப்பா அதுல இருந்து என்னோட கையை இழுத்துற முடியும். சீக்கிரம் வந்துரு. கை எதுவும் எடுப்பு. என்ன கண்டிக்காத மாதிரி இருக்கியா? லூஸ் மாதிரி எதுவும் பண்ணிட்டு இருக்காத. இல்ல, ஏன் இப்படி பண்ண? இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். என் ரிசர்ச்சுக்கு பயன்படுத்திக்கலாம்னு இருந்தேன். சாம்பல் தம்மா கிடைக்கும். அந்த ஸ்பூன் தொடரப்புனா போய் ஸ்டீலில் பட்டா எதுனா ஆகுமா? இப்போ உனக்கு பிரச்சனை இதான் இல்லை. நானும் நல்லா இருக்கு. யோசிச்சேன். அது மாதிரி கரண்ட் மாதிரி ஒரு பாஸ் ஆச்சுல்ல? ஸ்டீலா சில்வரா? எனக்கு சரியா சொல்ல தெரியல. அப்போ அன்னைக்கு மட்டும் எப்படியா கடிச்சாலே மாறணும், இப்போ மட்டும் என்ன? நான் அதை ஒத்துக்கிறேன். எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது. எல்லாரும் கத்தி எடுத்து தாக்க தயாரா இருந்தாங்க. என் மேல நம்பிக்கை இல்லைன்றதை அவங்களால நம்பவே முடியல. வேற என்ன அவங்க கிட்ட எதிர்பார்த்த? அவங்களுக்கு உன் மேல நம்பிக்கை இல்லாததுனால தான் நான் உன்னை சூஸ் பண்ணேன். உண்மையை சொல்லணும்னா நீ உயிரோட திரும்ப வரலான்னா நீ ஒரு நல்ல ஸ்கவுட்னு அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. செவருக்கு வெளியே போகும்போதெல்லாம் நமக்கு கம்மியான விஷயம் தான் தெரியும். நமக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்கு. அதெல்லாம் தாண்டி நம்ம உயிரோட வர்றதே பெரிய அதிசயம்தான். நீ ரொம்ப வேகமா முடிவெடுக்கணும். எவ்வளோ மோசமான பிரச்சனை வந்தாலும் நீ தைரியமா எதிர்த்து நிக்கணும். அவங்கெல்லாம் எதை பத்தி யோசிக்க மாட்டாங்க, இரக்கம் இல்லாதவங்கன்னு சொல்ல மாட்டேன். அவங்க குழம்பி போய் இருக்கிறதா இன்னைக்கு நீ பாத்தியே தவிர வேற எதுவும் இல்லை. அதுக்கு நான் ப்ராமிஸ் பண்றேன். புரிஞ்சது. கேப்டன் லீபாய், ம், செக்ஷன் கமாண்டர் ஹாஞ்சி உங்ககிட்ட பேசணுமா சார்? ஆமா. இவ்வளவு நேரம் இந்த கையை வச்சு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்த. இது என்ன கேள்வி? என் வேலை முடியற வரைக்கும் கேட்டதுக்கு நன்றி. மீட்டிங்ல பாஸ் கிட்ட பேசினாலே வயிறு கலக்குது. சரி, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. இப்ப நான் ஒண்ணு காமிக்கிறேன், என்னன்னு பாருங்க. இது நான் எடுக்க போன ஸ்பூன் தானே? அதே ஸ்பூன் தான். திடீர்னு வந்த உன்னோட டைட்டனோட கையில இந்த ஸ்பூனை தான் பிடிச்சிட்டு இருந்தது. சொல்ல போனா உன்னோட கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவுல இருந்தது. சரி, வாழ்க்கையில நடக்கிற நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்காததுதான். இது சகஜம். ஆனா இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அவ்வளவு பிரஷர்லயும் இந்த ஸ்பூன் மட்டும் சூடே ஆகல. இத பத்தி உனக்கு ஏதாவது தோணுதா? எப்படி? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த ஸ்பூன் எடுக்க போனேன். அப்படி எடுக்க போகும்போது நான் மாறிட்டேன்னு நினைக்கிறேன். சுவாரஸ்யமா தான் இருக்கு. கிணத்துக்குள்ள நீ ஏன் மாறலங்கிற விஷயத்துல தெரிஞ்சிடுச்சு. இப்பதான் எல்லாம் புரியுது. என்ன புரியுது? டைட்டன்ஸ கொல்லும் போது பீரங்கி குண்டுல இருந்து தப்பினது, அந்த பெரிய கல்லை தூக்குனது, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது டைட்டனா உருமாறதுக்கு முன்னாடியும் மனசுல ஒரு குறிக்கோள் இருந்திருக்கு. எனக்கு என்னமோ நீ டைட்டனா உருமாறதுக்கு உன்னை காயப்படுத்திக்கிறது மட்டும் காரணமா இருக்காது. இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு ஒரு குறிக்கோள் இருந்தா மட்டும்தான் உன்னால டைட்டனா மாற முடியும். அதான்ப்பா. நீங்க சொன்னது யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா லாஸ்ட் டைம் பீரங்கி கிட்ட இருந்து தப்பிக்கும் போது அந்த மாதிரி தான் நடந்துச்சு. ஆனா நான் ஒரு ஸ்பூன் எடுக்கிறதுக்காகவா அவ்வளோ பெரிய டைட்டனா உருமாறுனேன்? அதான் புரியல. கஷ்டப்பட்டு எடுத்தான், அதனால என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு. அப்படின்னா இவங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது நீ வேணும்னே டைட்டனா உருமாறல. நான் சொல்றது சரியா? ஆமாங்க ஐயா. சந்தோஷம். பனிஷ் பண்ணிக்கிறாங்க போலயே. நீங்க எல்லாரும் என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த இடத்துல கடிச்சா இப்படியா வலிக்கும்? அடேங்கப்பா, இப்படி கடிச்சுதான் நீ டைட்டனா மாறுறியா? ரொம்பவே கஷ்டம். உன்னை பத்தி புரிஞ்சுக்காம நாங்க தான் தப்பா முடிவு எடுத்துட்டோம்.
நாங்க இந்த மாதிரி செஞ்சது எங்க வழியில உன்கிட்ட மன்னிப்பு கேட்கதான். உன்னால முடிஞ்சா எங்களை மன்னிச்சிடு. ஞாயிற்றுக்கு நல்லவங்களா இங்க வேலையே சீக்கிரம் முடிவு எடுக்கிறது தான், புரிஞ்சுதா? எங்களுக்கு தெரிஞ்சதை வச்சுதான் எங்களால முடிவு எடுக்க முடியும். உன்னை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது தான் எங்க வேலை. உண்மை என்னன்னா நாங்க பயந்துட்டோம். இருந்தாலும் நாங்க அப்படி பண்ணிருக்க கூடாது. நீ எங்க மேல கோவப்படுறதுல தப்பு அப்போ இல்ல. அவன் இப்போ கடிச்சிருந்தா மாறி இருப்பான். ஆனா, அது எல்லாத்தையும் விட்டுடலாம். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பலன்னா எல்லாமே வேஸ்ட் தான். அதனால எல்லாரையும் நம்புங்க, புரியுதா? ஏரன், நான் உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எங்களை நம்பு. நீ சீக்கிரமா என்ன பண்ண போற முடிவெடு. என்னை மன்னிச்சிருங்க. ரொம்ப கஷ்டம் அது. இந்த மாதிரி நிறைய பார்க்க வேண்டியது வரும். ரொம்ப ஸ்பீடாக வருது. அந்த டைட்டன் ரொம்ப வேகமா நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கு. முன்னாடி போய்கிட்டே இருங்க. நம்ம அதை விட்டு தூரமா போயிடலாம். யாருக்கா அந்த கண்ணாடி காரி மாதிரியே தான் இருக்கா. என்ன விளையாடுறாங்களா இவங்க? இதே மாதிரி ஆனால் அவளுக்கு எல்லாரும் இல்லையே. அவங்க கண்டிப்பா நம்மள மிதிச்சு முன்னேறி யாரை பார்க்கறதா மூஞ்ச பார்க்கறதா தெரியல. இல்ல, நம்ம மரணத்தோட வாசல்ல இருக்கோம். எல்லா சைடும் காம்ரேட்ஸ் இறந்துகிட்டே இருக்காங்க. அப்படி இருந்தும் நம்ம முன்னேறி போயிட்டே தான் இருக்கோம். இந்த கேப்டனை நம்பினாங்க, கேப்டன் அவங்கள நம்பினாரு. இதுதான் எல்லாமே. இப்படிதான் எல்லாருமே முன்னேறி போயிட்டே இருக்காங்க. இவங்கள ஒருத்தரா மாறணும். என் மேல இவங்க எல்லாரும் எப்படி நம்பிக்கை வச்சிருக்காங்களோ அதே மாதிரி நான் இவங்க மேல வைக்கணும். ட்ராப்பா? அப்படியா? ட்ராப் தான். அதுதான் நம்ம ஆளுங்களை நிற்க வச்சது ட்ராப் வைக்கிறதுக்கு. சூப்பர். ஓல்டு உலந்து எடுத்துறாங்க. வா. ஐயோ பொட்டு பரோட்டா போட்டாங்க. அப்போ கூட கழுத்து மூடிக்குச்சு. உடம்புல எங்கே பட்டாலும் ஈல் ஆகிடும். எல்லாரும் கொஞ்ச தூரத்துக்கு இப்படியே குதிரையை ஓட்டிட்டு வாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே யூஸ் பண்ணுங்க. இப்போதைக்கு நான் இங்க இருந்து கிளம்பி போயிடுவேன். இதுக்கப்புறம் ஏர்டு தான் அந்த டீமுக்கு இன்சார்ஜ். எங்க? அந்த டைட்டனுக்கு தெரியாத மாதிரி எரனை எங்கேயாவது மறைச்சு வைங்க. அப்புறம் என்னோட குதிரையும் பார்த்துக்கோங்க. எங்க ஐயா போறீங்க? டைட்டன் கிட்டயா? என்ன சொல்லுது? உயிரோட அந்த டைட்டனை பிடிக்கிறாரா? இதெல்லாம் சாத்தியமா? அப்பயும் உஷாராது மூடி தான் நிற்குது. இப்ப எங்களை பத்தி என்ன நினைக்கிற யாரன்? அந்த புத்திசாலித்தனமா தோக்கடிச்சிட்டோம். ஏய் கத்துக்குட்டி, இதுவே நீ ஒரு பாடமா எடுத்துக்க. நீ பேசாத, நாக்கு வச்சுக்க. இன்னொரு வாட்டி இப்படி பண்ணாத, புரிஞ்சுதா? புரிஞ்சு போச்சு. கொஞ்சம் போச்சு. இருந்தாலும் அந்த உயிர் பார்த்து முன்னாடி பண்ணிருக்கலாம். டைட்டன் அந்த அளவுக்கு சண்டை போடல. இருந்தாலும் நாம அலர்ட்டா இருக்கிறது நல்லது. இவளை இங்க வர வச்சு நல்லா வேலை பண்ணியிருக்கீங்க. உங்க வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பேக்கப்க்கு வந்த சோல்ஜர்ஸ் உயிர் இழந்ததுனால தான் இவளை பிடிக்க நமக்கு டைம் கிடைச்சது. இந்த வெற்றி அவங்களோடது தான். அவங்கள எப்பவும் என் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். அப்படியா? ஆமா, அவங்களோட உயிரை தியாகம் பண்ணதுனால தான் இவ யாருங்கிறத நம்ம முழுமையா கண்டுபிடிக்க முடியும். இந்நேரம் அந்த டைட்டனுக்குள்ள இருக்கிறவ பயந்து செத்துக்கிட்டு இருப்பான். இந்த எபிசோடில் திரும்ப கொஞ்சம் லைட்டாக மண்டவலி ஆரம்பிச்சிச்சு. திரும்பமா அப்படின்ற மாதிரி ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக இருந்தது. பட் வந்து முன்னாடியே ஒரு ரிஹர்சல் பார்த்துருக்காங்க நினச்சேன். இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னா முன்னாடியே இதெல்லாம் பார்த்துருப்பாங்க, ட்ரைனிங் எடுத்துருக்கணும். அந்த மாதிரி எதுவுமே பண்ணலன்னு நினச்சேன். பார்த்தா பண்ணியிருக்காங்க. அதுவுமே ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் இதில் நிறைய கொஷின்ஸ் இதுலேயே வர ஆரம்பிச்சிச்சு. அன்றைக்கி மட்டும் பண்ணான்னு இன்றைக்கி பண்ணலான்றப்போ ஒரு வேளை நாங்கள் எமோஷனாக தான் அப்படின்னோ, ஒரு வேளை ஸ்பூன் இப்படி மாறிச்சா கனெக்ஷன்லாம், அப்போ இருந்தது இப்போ இப்படி மாறிச்சோ அப்படிலாம் நினச்சேன். பார்த்தா அவனுக்கு அது ஏதாவது நோக்கம் இருக்கணும், ஒரு எமோஷன் அன்றைக்கி வந்து தடுக்கணும்னு ஒன்று நினச்சான், அதை பண்ணான். அதே மாதிரி தூக்கணும்னு நினச்சா ஒன்று பண்ணான். அதேமாதிரி இப்போ அந்த ஸ்பூன் எடுக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணால் அதுக்கே அது வந்துச்சு பழகுது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது இருந்தால் தான் அது வரும்ன்றது புரிஞ்சிச்சு.
சப்போஸ் இங்கே கிடச்சிருந்தானா அப்போ கண்டிப்பாக மாறி இருப்பான். இப்போ அவனுக்கு அந்த இது இருக்கு இல்லையா, பின்னாடி வந்து தடுக்கணும்னு ஒரு மோட்டிவ் இருக்கும்போது பண்ணியிருந்தா இருக்கும் போல். நாங்கள் அதுக்குள்ளே வேற என்னென்னமோ நினச்சிட்டோம். அது அந்த கேர்ள் டைட்டன் வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இங்கே வந்து இவ தான் ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா டைட்டன் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுனால, சரி இவளா இருக்குமோ இவ என்ன பண்ணுறாளோன்ற டவுட் வரதான் செய்யுது. ஏன்னா யாரோட அப்பாவும் அதை ரிசர்ச் பண்ணவர் தான். ஸோ அவர் தான் இது கிரியேட் பண்ணாருன்னும் போது நமக்கு இப்படி டவுட் வருது. ஆனால் அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அது பேஸ் கட் அப்படி இருக்குண்ணா, அவளுக்கு அதே பேஸ் தான் இவளுக்கு அதே பேஸ் தான். ஆனால் நான் உறுதியாக இருக்குங்க, இந்த எல்லோ ஹேர் இருக்கிறதுனால நான் வந்து இவங்க யாரும் இல்லைன்றத கன்ஃபார்மாக இருக்கிறேன். அது என்ன மார்வேஷனை விக்காக மாற்ற போகுது. ஸோ அது என்ன இருக்காதானே வரும். அதனால இவங்கெல்லாம் இல்லைன்றது கன்ஃபார்மாக இருக்குது. எனக்கு அவள் ஒருத்தி மேலே தான். ஆனால் அந்த ஒருத்தியுமே இவங்க மனுஷங்களை அட்டாக் பண்ணுறப்போ அதுவும் டவுட், அவ்வளோதான். பட்டு பாப்பா இப்போ ஆல்மோஸ்ட் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அந்த கழுத்தில் இருக்கிறது அறுத்தது உள்ள இருக்கிறது யாருன்னு பார்த்துட்டா தெளிவாயிடும். ஸோ அது வரைக்கும் நம்ம குழப்பிக்க வேணாம். ஆனால் இப்போ தப்பிக்காமல் இருக்கணும். அது என்னன்னு தெரியல. ஏன்னா அது ஈஸியாக பிச்சு போட்டுருமோன்னு ஒரு பயம் வந்துட்டே இருக்கு. ஆமாம், தப்பிக்க தான் பார்க்கும், எப்படின்னா மாட்டிக்கூடாது இல்லை. அதனால சரி பார்ப்போம். அதுவும் அப்பயாவது பரவாயில்ல, ஒரு கை வச்சு மாறிச்சு. இப்போ 2 கை வச்சு 2 லேயர் இருக்குது. இப்போ இது மொத்தத்தையும் கட் பண்ணி அதுக்கப்புறம் 2 கையை வெட்டி அந்த கழுத்தை கட் பண்ணால் தான் என்னன்னே தெரியும். ஸோ அது உஷாராக அது கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு அதே மாதிரி கண்ணில் பீதி தெரியுது. ஐயோ கண்டுபிடிச்சிடக்கூடாது மாட்டிப்போன்றது. பார்க்கலாம். இங்கேருந்து இவ்வளோ வேலை போட்டிருக்காங்க, 1-2 போல உடம்பு ஃபுல்லாக போட்டு அதை பிடிச்சிருக்காங்க. இதுலேருந்து தப்பிக்குமா என்னன்றது தெரியல, பார்க்கலாம். ஆனால் தப்பிச்செல்லாம் என்ன சொல்கிறது, அந்த இடத்துலேருந்து எடுத்துட்டுலாம் போகவே முடியாது. அது தப்பிச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணுவோம். அந்த இடத்துலயே வச்சு அறுத்து என்ன பார்த்தா தான் உண்டு. அதுக்கு தான் லிவை இங்கே வந்திருக்காரு. அதை போட்டு அறுத்து கூடு போகிறதுக்கு தான் அவர் வந்திருக்காரு. சரி விசாரணை போயிட்டுருக்கு. அதே சமயம் ஏறனா அங்கே பாதுகாப்பாக பார்த்துவாங்க டீம் ஒப்படைச்சிட்டாரு. எனக்கு வந்து அந்த டீம் வந்து அப்படி சொல்கிறப்போ எனக்குமே ஒரு தயக்கம் இருந்தது. நாங்கள் நம்பு எங்களை பார்த்துக்கோ அப்படின்றப்போ என்னங்க ஒரு உயிர் போயினுக்குது என்னத்தை நம்புறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அந்த பிளானோட தான் இருந்தது. அது சொல்லலை அப்படியே நாங்கள் இப்போ ட்ராப் வச்சுருந்தா பார்த்து ஏதாவது சொன்னால் தானே அவனும் அமைதிப்பது. பட் அமைதி ஆகிட்டு அவனே அந்த சமயத்து இங்கேயும் பிடிச்சிட்டாங்க. கொஞ்சம் முன்னாடி பிடிச்சிருந்தா ஒரு உயிர் போயிருக்காது, அது ஒரு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி. பட் இதை தான் சொன்னான் அவனும். அவங்க அங்கே பண்ணுறதுனால தான் எங்கள் டைம் எடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டே இருந்துக்கிறாங்க வர வழியில். ஸோ அது மதிக்கிறான். டிவைட் ரொம்ப பிடிச்சது வந்து யார் உயிர் இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப அந்த உயிருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி எல்லாருமே அதை பார்த்துக்கிறாங்க. அது பிடிச்சிருக்கு ரொம்ப. எனக்கு அது எனக்கு ஒரு மாதிரி தாங்க இருந்துச்சு. அந்த உயிரெலாம் போனதுக்கு அப்புறம் நான் அவங்களாம் மறக்க மாட்டேன், அது நான் ஞாபகம் வச்சுவேன் அப்படின்றது வந்து என்னமோ அவ்வளோ உயிர் போகுது. அந்த வருத்தத்துக்கு தான் செய்யுது. கேப்டன் அதை கேள்வி கேட்குறப்போ எனக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு. அப்படியா மறக்க மாட்டியா அப்படின்றப்போ அது ஒருமாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு தோணாக இருந்தது. பட் என்ன சொல்கிறது, வழி இல்லை, அப்படி தான் இருக்குது. அவனை காப்பாற்றணும், அவனை வச்சு தான் இப்போ அடுத்த மூவ் இருக்குது, அந்த பேஸ்மெண்ட் போகணும் அப்படின்றப்போ அதை நோக்கி அதுதான் இப்போ பாயிண்ட். ஒரே ஒரு இது நம்மளுக்கு ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு, இது அழிக்கிறது, இது மொத்தமாக அழிக்கிறது தான் பிளான். ஏதோ 1-2 அழிக்கிறது இங்கே எது இல்லை, மொத்தமாக அந்த இனத்தையே அழிச்சணுன்றது தான். ஸோ இவனை காப்பாற்றணும், இவன் அந்த முடிவு எடுக்கணுன்றப்போ இந்த இழப்புகள் இருக்க தான் செய்யும். அதான் அது வழியாக தான் இருக்குது. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.